படம் படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு படம். எஜுகேஷன் பற்றி இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஜிவி நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வயசில் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஆச்சரியமாக இருக்கு. நல்லா இருக்கு. யங் ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மூவி. கென் கருணாஸ் செமையா பண்ணியிருக்காரு டைரக்ஷன். அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸும் மாசு. ஸோ மொத்தமாக மாசு. பேரண்ட்ஸ் லவ்வோட பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் தான். படம் நல்லா இருந்தது. ஜோக்கா நல்லா போயிருந்தது. கடைசியில் கொஞ்சம் சென்டிமெண்ட் வச்சு சூப்பராக முடிச்சிருந்தாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஓகே, நல்லா தான் இருந்தது. கென் நல்லா நடிச்சிருந்தாப்புல. +2 எவ்வளோ முக்கியம், எந்த அளவுக்கு படிக்கணும், படித்து +2ல் பாஸ் பண்ணாதான் அவங்க ஃபீஸ் நல்லா இருக்கும். அதனால் இது பரவாயில்ல, குடும்பத்து கதையாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து நல்லா படிக்கணும். அப்பா அம்மாவுக்கு இந்த படம் மாதிரி நல்லா சந்தோஷத்தை கொடுக்கணும். நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். படம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குற மாதிரியும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இல்லை படம் வருஷம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். சின்ன வயசுலேயே இந்த பையன் இவ்வளோ இதுவாக டைரக்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறது, அதை பார்க்கணுன்றதுக்காகவே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் லைஃப்பில் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. எஜுகேஷனுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும் படம் பார்க்க. பசங்க நல்லா பார்க்கும். படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாமே லாஸ்ட் சீன்லாம் ரொம்ப அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு படம். நல்லா என்ஜாய் பண்ணப்பா. ஸ்கூல் டேஸ் போன மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. அப்பா அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. கென்னோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு இந்த மூவி. தென் மஸ்ட் வாட்ச். படம் வேற லெவல். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு படம். காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. ஹீரோ கருணாஸோட சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து அதோட ரொம்ப சூப்பராக இருக்கு. படத்தில் எல்லா ஃபிலிம் பை எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குமா. எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருந்துச்சு. இந்த காமெடியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி முடிஞ்சுன்னே தெரியல. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எமோஷனே கனெக்ட் ஆச்சு. படம் எமோஷனலி கனெக்ட் ஆச்சு. நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ஆக்சுவலி ஸ்மூத்தாக முடிச்சிருக்காங்க. இப்படி தான் முடிச்சிருக்கணும் கிளைமேக்ஸ் ஆக்சுவலி. பட் ஒரு சில சீன் கொஞ்சம் அவுட் ஆஃப் லாஜிக்கில் இருந்தாலும் பட் ஸ்டில் ஓகே, ஒர்த் வாட்சபிள். தேங்க்யூ. நல்லா இருக்கு மேடம். என்ன பிடிச்சிருக்கு? எஜுகேஷன் பற்றி இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா. பார்க்கலாமா படம்? பார்க்கலாம். என்ன மாதிரியான கான்செப்ட் படம்? நல்லா ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ இதாக இருக்கா அது இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. மஞ்சள் பலூன்னு நீ சூப்பர் சலூன்னு வடி கூலிங் வாட்டர் மெல்லு நல்ல வடி கூலூன்னு. தேங்க்யூ சபி. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? படம் நல்லா. பார்க்கலாமா படம்? பார்க்கலாம். என்ன மாதிரியான கான்செப்ட் படம்? ஸ்கூல் லைஃப் தான். நல்லா இருக்கு படம். எப்படி நடிச்சிருக்காரு கென்? சூப்பராக நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஜிவி நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க நல்லா சொல்லுவாங்க. பார்க்கலாமா? நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட்? இல்லை பேரண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இது கென்னோட டைரக்ஷன் எப்படி நல்லா பண்ணியிருக்காரா? நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வயசில் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஆச்சரியமாக இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு படம். செம மூவி. எல்லாருமே வந்து எப்போவுமே லவ் டீனேஜர்ஸோட இதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஆங்கிள்லேருந்து தான் இதில் வந்து அம்மா அப்பா சைட்லேருந்து அதை எப்படி பார்க்குறோன்ற ஒரு புது ஆங்கிள் காமிச்சிருக்காங்க. ஸோ யங் ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படம். செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக கவர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னென்னா ஜாலியாக கொண்டு போனாலும் செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக கவர் பண்ணிட்டாங்க.
ஹீரோ தான் வந்து எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த எமோஷ்னலான அந்த கனெக்டை கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் படம் மாதிரியே தெரியல அவரோட எக்ஸ்பிரஷன்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அந்த எமோஷனல் ரோலுக்கு. அவரோட டைரக்ஷனும் அவரே பண்ணதுனால அவர் அந்த நேச்சுரலான ஒரு ஆக்டிங் இருக்குது அவரோட ஆக்டிங்கில். ஸோ அவர் புதுசாக ஒரு கதைக்கு நம்ம நடிக்கும் போது அந்த டிஃப்ரென்ஸே தெரியல. ஒரு நேச்சுரல் ஆக்டிங் இருக்கிறதுனால ஒரு வீட்டில் இருந்து நடக்கிறது எல்லாமே கரெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அந்த சிறை படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்க அதில் வந்து ரொம்ப சைலண்டாக காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு அவங்களோட இன்னொரு ஃபேஸை காமிச்ச மாதிரி அவர் கூட நிறைய இன்டர்வியூலலாம் சொல்லியிருப்பாரு. இது அவர் உங்களோட இன்னொரு ஃபேஸ் மாதிரி இருக்குது. பட் இதுவும் புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால நல்லா இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மூவி. அவ்வளோ ஆக்டிங்ல எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் எனக்கு மோஸ்ட்லி அவங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த படத்தில் இன்னுமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சான படம். ஏன்னா நானும் இந்த மாதிரி நிறைய தடவை பேரண்ட்ஸை வந்துட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போன ஒரு பையன்தான். அதனால் இந்த படம் கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே எனக்கும் ஆக்சுவலி லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் கென் கருணாஸ் செமையாக பண்ணியிருக்காரு டைரக்ஷன். அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸும் மாசு. ஸோ மொத்தமாக மாசு, பாட்டு படம் மொத்தமாக மாசு. அவர் ஃபஸ்ட்டு டைரக்ஷனே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஹிட் ஆயிடும். அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஜென் பசங்களுக்கு நல்லாவே லிங்க் ஆகும், எல்லாமே நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் லவ்வோட பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் தான். ஓகே. கென்னோட ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அந்த எடிட்டிங் யூத்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரெசன்டபுளாக இருந்துச்சு பார்க்கலாம். சென்டிமெண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் 1.5 hours வந்து ஓகே, என்னடா இப்படி இருக்கு படம் லைட்டாக லேக் ஆகுதுன்னு தோணுது. ஆனால் அவங்க சென்டிமெண்டல் சைடு எடுத்த உடனே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கென்னு அப்புறம் அவங்க அப்பாவோட ரோல் செம்ம நெயில் பண்ணிட்டார், ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க அப்பாவோட ரோல் தான் வந்து கடைசி வரைக்கும் நின்றுச்சு, செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் ஆக்சுவலாக ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஸ்கோர் வச்சிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக ஜிவி உங்களுக்கே தெரியும், மஜா பண்ணியிருப்பாரு. ஓகே, படம் நல்லா இருந்தது, ஜோக்கா நல்லா போயிருந்தது. கடைசியில் அவங்க சென்டிமெண்ட் வச்சு சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அவ்வளோதான். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை, ஜாலியாக போகும் படம், பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்று படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஓகே, நல்லா தான் இருந்தது. கென் நல்லா நடிச்சிருந்தாப்புல. அப்புறம் சாங்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்ததும்மா. +2 எவ்வளோ முக்கியம், எந்த அளவுக்கு படிக்கணும், படித்து +2ல் பாஸ் பண்ணாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால் இது பரவாயில்ல, குடும்பத்து கதையாக இருக்குது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது பசங்களுக்கு. நான் முதல்ல நினச்சேன் பொம்பளை பசங்க என்ன இப்படி இருக்கிறாங்களே, ரொம்ப பொம்பளை பசங்களை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கிறது ரொம்ப கஷ்டம் படுது இந்த காலத்தில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இது வந்து பரவாயில்ல, எல்லாமே கலந்துருக்குது. என்ன ரொம்ப சந்தோஷம். இது நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் திருந்துவாங்க. பரவாயில்ல, இந்த படிப்பு நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ என் பேத்தியே +2 தான், இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது, முடிச்சிருக்கிறா. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி +2 ரொம்ப முக்கியம். அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். படித்து மேலுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம், குடும்பம் நல்லா இருக்கும். அதுதான். படம் நல்லா இருக்குமா, பிள்ளைங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து நல்லா படிக்கணும். அப்பா அம்மாவுக்கு இந்த படம் மாதிரி நல்லா சந்தோஷத்தை கொடுக்கணும், நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். அதுதான் எங்களுடைய ஆசை. இந்த படத்தை மட்டும் பார்த்தா பார்த்தாது, படிப்பில் கவனம் செலுத்தணும், நல்லா படித்து பெரிய ஆளாகணும். சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக. வாழ்க்கையில பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டாதான் முன்னேற முடியும். படம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குற மாதிரியும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. தேங்க்யூ.
நல்லா இருந்தது. முட்டை கலக்கி சாங். இல்லை படம் ஒர்த்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் வந்து எப்படி பேரண்டிங் எப்படி வந்து வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணும், குட் பேரண்டிங் அப்படி தானே இருந்துச்சு. இவன் பேசுவான் பாரு. வெரி நைஸ் மூவிங்க. கென் கலெக்டர் கேங்கு எல்லாமே இருக்குது. ஸோ யூத் பருவத்தில் எப்படி இருந்தாங்க, பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட்டு எங்களே சில இடங்களில் கண்கலங்க வச்சுது. உண்மையிலே நல்லாயிருக்கு. இங்கே இதான் என் பையன். ஸோ அவரும் கென் மாதிரியே வரணும்னு எங்களுக்கு இதாக இருக்கு. நல்லாயிருக்கு, நல்ல மூவி. ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசுலயே இந்த பையன் இவ்வளோ இதுவா டைரக்ட் பண்ணி எல்லாமே பண்றது அதை பார்க்கணுன்றதுக்காகவே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. இல்லை கனெக்டடாக இருந்தது. எங்கள் லைஃப்பில் கனெக்டடாக இருக்க மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. பெஸ்ட் விஷஸ் டு கென் அண்ட் கேங். நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. எல்லா சாங்ஸுமே நல்ல இதாக இருக்கு. அப்புறம் அந்த முட்டை கலக்கி அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா டான்ஸ் ஆடுறாரு. நல்ல லைஃப் இருக்கு அவருக்கு ஃபியூச்சர்ல. நல்லா இதாக இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு கென். இந்த வயசுல இருக்கிற பசங்கெல்லாம் என்னென்னவோ பண்ணி ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்காகவே இவ்வளவு சின்ன வயசுல இந்த பையன் இவ்வளவு இதுவா பண்றாரேன்றதுக்காக தான் பார்க்க வந்தோம். நல்லா இருந்துச்சு. இவனை மாதிரி ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு வருங்கால பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா இருந்தா ஓகே. தேங்க்யூ கென். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் மூவி கென். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம். எஜுகேஷனுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும் படம் பார்க்க. பசங்க நல்லா பார்க்கலாம். பேரண்ட்ஸ்க்கும் இது கிஃப்ட் மாதிரி இந்த படம் பார்க்கறது நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் போய் பார்த்தா நல்லா இருக்கும். சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் பசங்களாம் போய் பார்த்தா நல்லா இருக்கும். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி நல்லா பண்ண சொல்லுங்க. யாரு? நல்லா பண்ணியிருக்காப்புல. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே லாஸ்ட் சீன்லாம் ரொம்ப அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. நாங்க எப்பவுமே படிச்சு பெரிய ஆள் ஆகிடும் அந்த படத்தை பார்த்து. எங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குது. தேங்க்யூ, நன்றி. இது வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம இது நம்மளுக்கு நிறைய வேல்யூ சரி கொடுக்குது. அது வந்து பாட்டு செம்மையா இருந்தது. அப்பா டிஜே போட்டாங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம்ப்பா. ஸ்கூல் டேஸ் போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்மா சென்டிமெண்ட்டும் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. வி லைக் இட். அழுதுட்டோம், ஆப்வியஸ்லி அழுதுட்டோம். ஆனால் அம்மானால அழுதுட்டோம். பட் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். படம் நல்லா இருந்தது. அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு நல்லா இருந்தது. ஸ்கூல் பிள்ளைங்க பார்க்கறதுக்கே ஒரு நல்லா இருந்துச்சு. யா நல்லா இருந்துச்சு மூவி. கென்னோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு இந்த மூவி. தென் மஸ்ட் வாட்ச். டெஃபினெட்லி எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்லா இருந்துச்சு மூவி. அம்மா சென்டிமெண்ட் இட் இஸ் வெரி குட். சாங்ஸ் ஓகே. யா ஆல்ரெடி எவ்ரி ஒன் இஸ் நவ் ரைட். எல்லா சாங்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் எந்த அந்த சாங் சூப்பர். படம் வேற லெவல். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? லவ் சீன். படம் நல்லா இருக்கு. லாஸ்ட் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காரு கென்? கென் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருக்கு. டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாமே நைஸ்ங்க. ரொம்ப சூப்பர். ஜிவி பிரகாஷோட மியூசிக் எப்படி இருக்கு படத்துல? மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கு. பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு படம். என்ன மாதிரியான கான்செப்ட்? இல்லைங்க, இந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. லவ் மூவி தான். பட் கிளைமேக்ஸ் வந்து ஃபுல்லி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை. ஆமாம், ஆக்சுவலாக நேற்று இந்த படம் நான் பார்த்துருந்தேன் ஃப்ரெண்டோட. நான் இந்த படத்துக்கு ரிட்டர்ன் வந்தது, நான் ஸ்கூல் படிக்கும்போது இதே மாதிரி தான் 4th ரேங்க் எடுத்தேன். எங்கள் அம்மாவும், ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க, உங்கள் பையன் ஸ்போர்ட்ஸ்னால அழிஞ்சிருவான், படிக்க மாட்டான், பாஸ் ஆக மாட்டான்லாம் நிறைய பேர் சொன்னாங்க.
நான் இந்த படத்தை நேற்று பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. அப்போ நான் வேற ஒருத்தவங்களோட போனதுனால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இன்னைக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டதுனால வந்துட்டு ஜாலியாக சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தான் மச்சான் எங்கள் அம்மா ஊருக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, என் பையனும் 4th ரேங்க் எடுத்துட்டான், என் பையனை ஃபெயில் ஆகிடுவான்னு தான் சொன்னீங்களே. அந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனாலே மறுபடியும் ஒரு வாட்டி வந்தோம் இந்த படத்துக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே பாய். சூப்பரா இருந்துச்சு. படமே நல்லா இருந்துச்சு மேம். காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? வெரி நைஸ் மேம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, பார்க்கணும். என்ன கான்செப்ட் சொல்லுங்க? பசங்க படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு என்ன பண்றாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லாருமே பார்க்கணும். கண்டிப்பாக பேரண்ட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணலாம். ஸ்கூல் லைஃப்குள்ளே போன மாதிரியும் இருக்குது, மெசேஜ் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ கருணாஸோட சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. வெரி நைஸ். ஒன் மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பசங்களுக்கு எக்ஸாமுக்கு. சொல்றீங்களா? சூப்பரா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா தான் நடிச்சிருக்கீங்கள. என்னமா எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. என்னமா பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் இதுவாக போனாலும் போக போக சூப்பராக கொண்டு போயிரு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதோட ரொம்ப சூப்பராக இருக்கு. டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க? டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்துல எல்லா ஃபிலிம் பை எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது படம், பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குமா? சூப்பராக இருந்ததுமா. நல்ல காமெடியாக இருந்தது. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டு. ஆஃப்டர் ஃபியூச்சரில் லவ்க்கு கிடையாது. இப்போ ஸ்டேஜ் 10th 12th கிடையாது. ஆஃப்டர் டிகிரி முடிச்சிட்ட பிறகு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரில் முன்னேறணுன்றது தான். எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காமெடியே இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, மதரோட அஃபெக்ஷன் இருக்கு, நல்லா இருந்தது. மியூசிக் எப்படி இருந்தது? ஜிவி பிரகாஷ் என்னம்மா? சாங்ஸ் மியூசிக் எக்ஸலண்டாக இருந்தது. டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காங்கம்மா. எல்லாரும் சொன்ன யூத் இல்லை, யூத் ஜென்ரேஷனும் இல்லை, எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட இருக்கும். தேங்க்யூ. அதான் இப்போ பேரண்ட் லவ்வும் அன்கண்டிஷனல் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லைக் நார்மலாக நம்ம கப்புள்ஸு அந்த மாதிரி இல்லாமல் லைக் பேரண்ட் லவ் வந்து அன்கண்டிஷனல் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம்.